இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் ரொட்டி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் நைட்டு வந்து சுண்டலை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் பாசி பயிரையும் அதே மாதிரி நைட் ஃபுல்லா ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி இது வந்து கொள்ளையும் அதே மாதிரி ஊற வச்சிருக்கு. நைட் ஃபுல்லா ஊற வச்சு இப்படி எடுத்து தண்ணி வச்சு எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே வந்து இப்படி வந்து போட்டு நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி நிறுத்தி இப்படி பாக்ஸ் போட்டு மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். எப்பவுமே நம்மளுக்கு எப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம சீக்கிரத்தில் நம்ம எடுத்து நம்ம அரைச்சு தோசை சுட்டுக்கலாம், ரொட்டி சுட்டுக்கலாம். இப்படி ஊற வச்சு நம்ம ஸ்டாக் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தேவைப்பட்டப்ப நம்ம இப்படி ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம்ப்பா. இது வந்து 30 கிராம். இதில் வந்து நான் 1 கப்பு 30 கிராம் சுண்டல் எடுத்துக்கிறேன். இந்த கப்பு வந்து 30 கிராம்பா அளவு. இப்போ நான் சுண்டல் ஊற வச்ச சுண்டலை 1 கப்பு 30 கிராம் போட்டுக்கிறேன். இது வந்து பாசி பயறு. இதில் ஒரு 2, அப்போ 60 கிராம் ஆச்சு. 30 கிராம் 2 கப்பு போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். அதே மாதிரி 30 கிராம் தான் நான் ஊற வச்சிருக்கேன்ப்பா. 1 கப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். கொப்புள்ளு ஒரு 30 கிராம் போட்டுக்குருவோம். இதை வந்து நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்பப்பா நான் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கருவேப்பிலையில நல்ல அயன் சத்து இருக்குப்பா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கும் ரொம்ப நல்லா கருகருன்னு வளரும். 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவை காரத்துக்கு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலை சீவியாச்சு. இப்போ இதை நறுக்கி போட்டுக்குருவோம். இதை வந்து உங்களுக்கு நான் வந்து அடிச்சு கொண்டு வரேன்ப்பா. இதில் வந்து ஒரு விட்டு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாம நான் உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். ஊர்ன தண்ணியிலே நம்ம அடிச்சு கொண்டு வரேன். அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா இங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா பல்ஸ்ல இப்படி அடிச்சோம்னா இப்படி நல்லா வந்துருதுப்பா. நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்க. எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு விட்டு தண்ணி விடலப்பா. தண்ணி விட்டீங்கன்னா குளன்னு போயிடும். அதனால இப்படி கெட்டியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நம்ம ரொட்டி போடுறதுக்கு கரெக்டா வரும். இப்ப இதை எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறோம். சிறுதானியத்துல 1 சோளம்ப்பா. இது வந்து வெள்ளைச்சோளம். இது வந்து நான் மாவா வாங்கியிருக்கேன். கடைகளில் தான், பலசர கடைகளில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த இதை நம்ம இதில் எடுத்துக்குவோம். இப்போ சோள மாவை பவுலில் கொட்டியிருக்கேன்ப்பா. இது வந்து 30 கிராமு. இப்போ நம்ம 30 கிராம் போட்டுக்குருவோம். நம்ம பத்தலைன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம தேவைப்பட்டா போட்டுக்குருவோம். நான் இப்போ வந்து 30 கிராம் சோள மாவு போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. இது பிங்க் சால்ட்டு, வெயிட் லாஸ் காண்டி. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குருவோம். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 10 பீஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயத்தில் வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. அதாவது உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கேரட், மீடியமான கேரட்டு துருவி வச்சிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை, இதையும் கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சுக்குருவோம். இப்பப்பா எல்லாத்தையும் நல்லா இப்படி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு விட்டு தண்ணி விடலப்பா. நம்ம சோள மாவு போட்டோம் இல்லையா, அதுலேயும் ஒரு விட்டு தண்ணி உள்ள கரெக்டாக இருக்கு. பாருங்க, நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, கரெக்டாக இருக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருவோம்ப்பா. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்பப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசை தவா நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு உங்களுக்கு நான் ரொட்டி போட்டு காட்டுறேன். இப்பப்பா மாவு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரொட்டி போட்டு காட்டுறேன். இப்பப்பா நம்ம வந்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு போடுவோம்ல, அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கே வாழை இலை இருந்துச்சுன்னா
வாழை இலை இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுப்பா. நம்ம வாழை இலை எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல, அதனால ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இந்த இதில் இப்படி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சும்மா பேருக்கு கொஞ்சம் லைட்டாக தடவிக்கிடுவோம். தடவிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இப்படி வச்சு அமுக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட தொட்டு இதை அப்படியே நல்லா தட்டி விடணும். கொஞ்சம் இப்படி ஓரத்தில் விரிஞ்சு வரும், அதை நம்ம இப்படி சரி பண்ணிக்கிறோம். எவ்வளோ மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கிறோம். ஏன்னா பிளேட்டில் வச்சு தட்டினோம்னா நம்மளுக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால இப்படி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி தட்டிக்கிறோம். வாழையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதில் வச்சு தட்டினோம்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிசா தட்டிட்டோம்ப்பா. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போய்க்கிறோம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கு. ஒரு துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குவோம். இப்போ நம்ம தட்டியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே அப்புறம் பரட்டிடுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுல. இதை அப்படி போட்டோம். இதை வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போப்பா நம்ம நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லட்டா நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டோம்னா நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஒரு 3 டிராப்ஸு நெய் விட்டுக்கோங்க. இப்போப்பா நம்ம கீழே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குவோம். இதையும் பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து நல்லா 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம், வேக வச்சுட்டோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கணும். பாருங்கள் நல்லா அருமையாக அழகா வெந்துருச்சு. நல்லா கலரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குப்பா. ரொட்டி ரெடி ஆயிருச்சு. சுண்டல், பாசிப்பயறு, கொள்ளு, சோளம் இது பூராமே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகக்கூடிய நம்ம பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்படி நீங்கள் காலையிலைக்கும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். சுட சுட நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இது டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியா பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா வளருவாங்க. அம்மா வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ருக்கேன்ப்பா. நீங்க வந்து சாம்பார், குழம்பு, கிரேவி எது வேணாலும் வச்சு நீங்க தொட்டு சாப்பிடுங்க. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.